இது யாரு இது வானர சேனைகளை கொண்டாந்துருக்கேன்? இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா. என்ன எனக்கு பிறக்க வேண்டியதா? அதான்டா என் பெரிய மக பங்கஜம் இல்ல, அவளோட பிள்ளைங்க. ஓஹோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா? என்ன குட்டம் என்னமோ, அப்பவே என் மக பங்கஜத்தை கட்டிக்கடான்னு சொன்னேன், கேட்டியா? அது கடகட்டாக்கா, பங்கஜன் தங்கச்சி ஒருத்தி இருந்தால சின்னவ, அவ என்ன நான் இருக்கிறேன், அதை நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது முடிச்சிடக்கா. சாந்தா, எங்க பவுனக்கா வந்திருக்கு. தட்டு நிறைய இட்லியும் சொம்பு நிறைய காஃபியும் கொண்டா. பலகாரம் கிடக்குதுடா. சாந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன நினைக்கிறாளோ என்னமோ. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. நான் என்னமோ என் சின்ன பொண்ணை கொடுக்க ரெடி. எங்க வம்சாவளியில குழந்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது, பார்த்தே இல்ல. இப்ப என்ன முடிவு பண்ற? முடிவு என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிடக்கா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சட்டம் ஒத்துக்காதேடா. சாந்தா, வாமா, வா வா. சௌக்கியமா இருக்கியா? ஏதாவது முழுகாம இருக்கியா? ஐயோ, இது என்ன கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில ரத்தத்தை ஊத்துற மாதிரி நீ வேற என்ன அவமானப்படுத்துற? இந்த மலடியை கட்டிக்கிட்டது இருந்து நான் படுற அவமானம் இருக்கு. அப்பா போதும்டா பெருமாளே. அடாடாடா, சும்மா இருடா. ஏதோ வாயில வரை கேட்டுட்ட, மன்னிச்சுக்கடா. சாந்தாம்மா, வாங்கம்மா. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு தொட்டில போடுறோம். நீயும் உங்க புருஷனும் கட்டாயம் வாங்கம்மா. இந்தாமா, ஏதோ பெரியவ சொல்றேன், புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதம்மா, சாஸ்திரம். அதனால என்னம்மா இப்படியேவா இருந்துட்டு போகுது? கடவுள் கண்ணை திறந்தா நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது. உனக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? இவன் மட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா? நான் கடவுள் கண்ணை திறப்பாருன்னு வாயை பொழுதுகிட்டு நின்னுகிட்டு பாக்கணுமா? போட. ஏதோ என் சம்சாரம் தவறிட்டு வேலை செய்துகிட்டேன். அது சரி, அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா. இது இருந்துகிட்டு உயிரை எடுத்துட்டு